call me a god. You call me a god. பீகார் இந்தியாவினுடைய அவமானகரமான மாநிலமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகான மாநிலம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்தியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கே ரொம்ப அழகான ஒரு ஊர்னா அது பீகாரில் இருக்கக்கூடிய, அதுவும் நிதிஷ்குமார் அப்படிங்கிற பேர் ரொம்ப அழகான பேரும்பாங்க. இந்தியாங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி அதை சல்லியாக நொறுக்கி அதற்கு பிறகு பாஜகவையே போய் சேர்ந்து, ஏண்டா நீதானடா கூட்டணியெல்லாம் உருவாக்குன, நீயே அதை உடச்சி விட்டியடா தம்பி அப்படின்னு கேட்டால், இல்லைங்க என் வேலை அதுதான், நான் எப்பயுமே காலங்காலமாக இதான் செய்வேன், ஆனால் வந்து இவங்கெல்லாம் நம்பி என்னைய வந்து அங்கே கொண்டு போய் உட்கார வச்சாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க பீகாரில். அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சபாநாயகர்னு இருப்பாங்கல்ல சட்டப்பேரவையில், அந்த சபாநாயகர் தான் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் எப்போ அமைதியாக இருங்க வேண்டுவோர் ஆமன்க மறுப்போர் இல்லைங்க அப்படின்னு டயலாக்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சபாநாயகரையே வாக்கு செலுத்தி நீ தகுதியற்ற நபர்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பீகாரில் தான் நடந்திருக்கு. பீகாரில் மொத்தமாக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய சபாநாயகர், அவர் பேர் வந்து பிகாரி சௌத்ரி. பாவம், எதிர்க்கட்சியாக இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய பதவியிலிருந்தே அவரை தூக்கி எறியக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அரங்கேறி இருக்குது. இதுக்கு பின்னாடியும் சில காரணங்கள் இருக்குது. மொத்தமாக 125 உறுப்பினர்கள் வந்து அவருக்கு இவரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. 112 எம்எல்ஏக்கள் மட்டும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. ஒரு மனதாக அந்த சபாநாயகரையே தூக்கக்கூடிய வேலையை ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு புதிய சபாநாயகர் உள்ளே வரார். நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படிங்கிறது ஒன்று பேசுபொருளாக மாறுது. சரி, நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான அந்த ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதை விட நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கவும் எல்லாரும் வந்து கையை தூக்கணும். சபாநாயகர் அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லணும். அந்த வகையில் 129 எம்எல்ஏக்கள் அங்கே நிதிஷ்குமார் கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க. 123 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும், ஆனால் கூடுதலான எம்எல்ஏக்களே வந்து நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் மொத்தமாக இங்கே எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் 266 தொகுதிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது டேரெக்டாக வந்து இந்த எல்லாருமே சேர்ந்து நிதிஷ்குமார் தான் முதல்வர் அப்படின்னு. எப்பா 9 முறை முதல்வராக இருந்திருக்கேன், உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டால், போயாங்கிட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன், என் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், அதை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்களா, நம்ம இந்த ஊரில் இருக்குது முட்டாப்பை மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் ஒட்டுமொத்த நாட்டினுடைய அவமானகரமான ஒரு முதல்வராக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் பாஜகவுக்கு ஆதரவாக இப்போ களமாடி அவர் எப்போனாலும் ஒரு கட்சியிலேருந்து வெளில போவார், எப்போனாலும் ஒரு கட்சிக்குழு வெளில போயிடுவார், ஆனாலும் முதல்வராக அவர் மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு. இப்போ தேஜஸ்வி யாதவ் பயத்தில் வந்து கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், அது சட்டப்பேரவையிலேயே வந்து வெளிப்படையாக அவர் பேசிய நிகழ்வுகள் இதெல்லாமே அரங்கேறிச்சு. சோனியா காந்தி, ராகுல் காந்தியான மாதிரியான நபர்கள் எல்லாமே இந்த நிதிஷ்குமாரை நம்பியா போனோம், இவ்வளவு அரசியல் பாடங்கள் கற்று வச்சுருக்கோம், 8 முறை ஒருத்தர் ஆட்சியை கவிழ்த்திருக்காரு அப்படின்னா இவரை நம்பி வந்து இந்தியாங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்க முடியுமா? அப்போ எதனால் வந்து இவர் இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு அப்படின்னு இந்த இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் இவங்களுடைய அரசியல் பேக்ரவுண்ட் முன்னாடியே தெரிஞ்சிருந்தும் போய் வந்து அவங்களுடைய காலில் போய் விழுகிறதுங்கிறது காங்கிரஸ் மாதிரியான பெரிய கட்சிக்கு அழகா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருக்கிற சொத்துக்களெல்லாம் வந்து பேணி பாதுகாத்து தன்னுடைய ராபர்ட் வதோரா, அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட நபர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மறுபடியும் இத்தாலிக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா கூட இந்த காங்கிரஸுங்கிற கட்சி வந்து உருப்படும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றுமே செய்யாமல் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சியை முழுக்க பாஜகவினுடைய அங்கத்தினராகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது காங்கிரஸில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த கேரளா பக்கம் ஒருத்தர் இருப்பாப்புல, இந்த மல்லிகார்ஜுன கார்கேயை கூட எதிர்த்து வந்து ஒரு போட்டிக்கிட்டு சசி தரூர் அவருடைய மனைவி கூட சர்ச்சைக்குரிய முறையில் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களெல்லாம் அவர் காங்கிரஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணல, பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் ஃபோன் பண்ணி வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து சசி தரூர் வந்து காங்கிரஸை விட பாஜகன்னு இருக்கும். ஆனால் அவர் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காருன்னா பாஜகவில் காங்கிரஸில் உறுப்பினராக இருக்கார். பிரணாப் முகர்ஜி எடுத்துக்கோங்க, அவர் இருந்தது காங்கிரஸில், ஆனால் அவர் செயல்பட்டது எல்லாமே வந்து பாஜக. அதனால தான் பாஜக வந்து அவருக்கு
விருது கொடுக்கறதுக்கும் தடையாக இல்லை. எந்த இதுனா அவரை ஒரு பிராமின் கேட்டகரியே தெரியும் உங்களுக்கே அவரை பற்றி என்ன ஏது அப்படின்னு. அவருக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்து அலங்கரித்தாங்க இல்லையா? அப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்போ முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடியவங்க காங்கிரஸில் நிறையா பேர் உள்ளே வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இனிமேல் வந்து இந்தியாவை தூக்கி காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது. பீகாரில் நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது பாஜக மீண்டும் ஆட்சி அரியணையில் உக்காந்துருச்சு. இனிமே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே மக்கள் புதிய கட்சியினுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. பீகாரில் நிதிஷ் தலைமையிலான அந்த அணியாகட்டும், ஓவைசி முதற்கொண்டு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிட்டு இருக்கக்கூடிய பீகார் மாநிலம் இந்தியாவினுடைய அழுக்கான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும்தான் சமூக நீதியை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதிங்கிறது புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உழைச்சி அதிகப்படியான அளவில் சம்பாரித்து வரியை அதிக அளவில் கொடுத்துட்டு குறைவான வருமானத்தில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடணும். அவ்வளவு மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய காலங்களை ஓட்டிடுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கு. அடுத்த மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Call me a god.